சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிர் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மிக அவதானம், தொடரப்போகும் கனமழை, பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம். சற்று முன் வந்த அவசர அறிவிப்பு. நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் அவர்களுக்கான ஒரு துண்டு நிலத்தை கூட 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த நாட்டில் உங்களுடைய நீதி என்ன, உங்களுடைய நியாயம் என்ன? இதுதான் அனுர அரசின் அதிரடி. அடுத்து வரும் நாட்களில் அம்பலமாக உள்ள ரகசியங்கள். கடும் அச்சத்தில் நாமல் மஹிந்த கோட்டா உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பம் மற்றும் சகாக்கள். பரபரப்பாகும் தென்னிலங்கை. மோசமடைந்துள்ள பசில் ராஜபக்சவின் உடல்நிலை. மஹிந்த வீட்டில் பெரும் சோகம். இலங்கையில் மீண்டும் தூக்கு தண்டனை. ஒரே ஒரு கையெழுத்தால் நடக்கப் போகும் மாற்றம். வடக்கு மாநிலத்திலே 14 மாணவிகளுக்கு அந்த மாணவிகள் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்த இலக்கு மைத்திரிதானாம். அரசாங்கத்தை உசுப்பேற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள். ඔබතුමාට අදාළව මගේ කතාව සම්පූර්ණ නාස්ති කරලා මේ හංසක කියන පුත්කලයාගේ යාළුවාගේ මේ නඩුව ගැන කතා කරන්න යන්නේ. මෙතන ඉස්සර පුටේ வாடியලා ඉන්න කෙනා. இன்றைய தினம் வடக்கு மாநிலத்திலே அந்த வழக்குகள் 14 கருணாகரன் டிரான்ஸ்லேஷன் ஆகண்ட 14 மாணவிகளுக்கு அவர்கள் போட்டிருக்கிறார்கள் வழக்குகள். அந்த மாணவிகள் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறது அவர்களால் நிரூபிக்க முடியாது. சோ இந்த வழக்குகள்ல அந்த மாணவிகள் எங்க போய் முறையிடுவது? சோ நான் அதை எங்களுடைய நீதிபதிகளுக்கு அவருடைய மனச்சாட்சியை கேட்கிறேன். தயவு செய்து அந்த 14 மாணவிகளுக்கும் நடக்க வேண்டிய சரியான நீதியை வழங்குமாறு. ஒன்று, மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை மேற்கூறிய கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவ மற்றும் கடற்படை சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து காங்கேசன்துறை, புத்தளம், திருகோணமலை, கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் இந்த கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல். எனவே இந்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கோரப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் பசில் ராஜபக்சவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச போலீசின் உதவியை பெற்று அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை கோரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தேவையான சந்தேக நபர் ஒருவர் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அவர் அந்நாட்டின் பிரஜையாக இருப்பினும் அவரை நாட்டிற்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்ற உதவியை பெற வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பசில் ராஜபக்ச நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்து வருகின்றனர். எனினும் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆட்சியின் போது ராஜபக்சர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய அரசியல் நண்பர்களுக்கு எதிராக மீளப்பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரிக்கும் நடவடிக்கையை சமகால அனுர அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் பாரிய மோசடிகளில் இருந்து தப்பித்துக் கொண்டவர்கள் மீண்டும் சட்ட ரீதியாக சிக்கி சிறைக்கு செல்லும் நிலையில் உள்ளதால் அவர்கள் கடும் அச்சத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக 2015 தொடக்கம் 2016 ஆண்டுகளில் குறைந்தது 14 வழக்குகள் தொடரப்பட்டு பின்னர் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மீள பெறப்பட்டிருந்தன. அத்துடன் அக்குடும்பத்தின் நெருங்கிய நட்பு வட்டார உறுப்பினர்கள் தொடர்பிலும் அதே காலகட்டத்தில் குறைந்தது 15 வழக்குகள் தொடரப்பட்டு மீள பெறப்பட்டிருந்தன. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தொடர்பில் தொடரப்பட்டிருந்த 5 வழக்குகளை மீண்டும் தொடக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவரது 5 வழக்குகளுக்கு மேலதிகமாக கெஹலிய ரம்புக்வெலவிற்கு எதிராக 3 வழக்குகளும், ரோகித அபயகுணவர்த்தன, பிரியங்கர ஜெயரத்ன,
தம்மிக்க பிரேரா மற்றும் நிசங்க சேனாதிபதி ஆகிய ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய நண்பர்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகளும் மீள பெறப்பட்டிருந்தன. மேலும் கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கும், மஹிந்த ராஜபக்ச மீது சொத்து குவிப்பு வழக்கும், பசல் ராஜபக்ச மீது 5 சொத்து குவிப்பு வழக்கும், பொதுச்சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பில் ஒரு வழக்கும் தொடரப்பட்டு மீள பெறப்பட்டுள்ளன. நாமல் ராஜபக்ச மீது 4 சொத்து குவிப்பு வழக்குகளும், ரோஹித ராஜபக்ச தொடர்பில் சொத்து குவிப்பு வழக்கும், கடற்படையில் சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்டு மக்கள் நீதி பயன்படுத்தப்பட்டது தொடர்பான மற்றொரு வழக்கும் என தொடரப்பட்டிருந்த வழக்குகள் மீளப் பெறப்பட்டிருந்தன. இவ்வாறு மீளப் பெறப்பட்ட வழக்குகளை மீண்டும் தொடுக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவர்கள் அனைவரும் குழப்பமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. யுத்தம் இல்லாத நாட்டில் நேற்று முன்தினம் இந்த சபையிலே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், அருண ஜெயசேகர் அவர்கள் சொல்லுகிறார், காணிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம், காணிகள் பாதுகாப்புக்கு அவசியமானது. எங்கே யுத்தம் நடக்கிறது? இந்த நாட்டில் யுத்தம் முடிந்து எல்லாம் சுமூகமானதுன்னு நீங்கள் உலகம் முழுக்க சொல்லுகிறீர்கள். உலக நாடுகளுக்கு சொல்கிறீர்கள் எந்த யுத்தமும் இந்த நாட்டில் இல்லை என்று. அப்படியான அந்த மக்களின் காணிகளை ஏன் வழங்க தயங்குகிறீர்கள்? யுத்தம் இல்லாத நாட்டில் எதற்கு உங்களுக்கு மக்களுடைய காணிகள்? அதிலும் இந்தளவு தூரம் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் காணிகள் வலிகாமம் வடக்கிலே கேப்பாப்புலவிலே இருக்கிற மக்களுடைய 200 ஏக்கர் வரையான காணிகள். ஏன் அந்த காணிகளை பறித்து வைத்திருக்கிறீர்கள்? அந்த மக்கள் பரம்பரையாக காலாகாலமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மண்ணை நீங்கள் பறித்திருக்கிறீர்கள். ஏன் கொழும்பிலேயோ அல்லது மதுரையிலேயோ அல்லது அம்பாந்தோட்டையிலேயோ மாத்தரையிலேயோ இவ்வாறு இராணுவ முகாம் உள்ள இடங்களை சுற்றி நீங்கள் காணிகளை பிடித்திருக்கிறீர்களா அல்லது பெரிய பிரதேசங்களை வைத்திருக்கிறீர்களா? அது என்ன தமிழர் பகுதி என்பதால் பிரதி சபாநாயகர் எனக்கு நேரம் தர வேணும். நீங்கள் நேரம் கொஞ்சம் கூட்டியிருக்கிறீர்கள். தயவு செய்து கேளுங்கள். பலாலி என்பது மிகவும் வளங்கொழிக்கின்ற, பயிர் செய்யக்கூடிய, எதை போட்டாலும் முளைக்கக்கூடிய ஒரு வளம் கொழிக்கும் பூமி. அவ்வாறான அந்த பலாலி பசாவிலான் அந்த மயிலிட்டி மக்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டு இன்று அவர்கள் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனச்சாட்சி, நீதி ஏன் இந்த அருண ஜெயசேகர என்கிற பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எந்த மனநிலையோடு இந்த பார்லிமெண்ட்டில் பேசுகிறார்? அவர் இந்த உயர்ந்த சபையிலே என்ன மனநிலையோடு சொல்கிறார் மக்களுடைய காணிகளை பற்றி? தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குங்கள். உங்களை நம்பி அந்த மக்கள் என்பிபிக்கு தான் வாக்களித்தார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவோம் என்று சொன்ன காரணத்தால் யாழ்ப்பாண மண்ணிலே நாங்கள் என்பிபிக்கு வாக்களித்தோம். நீங்கள் அந்த மக்களுடைய வாக்குகளை வேண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றுக்கொண்ட பின்னர் இன்னும் அவர்களுக்கான ஒரு துண்டு நிலத்தை கூட 2 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் உங்களால் இந்த நாட்டிலே உங்களுடைய நீதி என்ன? உங்களுடைய நியாயம் என்ன? இதுதான் இவ்வளவு காலமும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியிலே பழைய அரசாங்கங்கள் கடைபிடித்த அதே நடவடிக்கைகளைத்தான் நீங்களும் கடைபிடிக்கிறீர்களா? நான் இன்று எழுதிய கடிதங்களையும் அந்த மக்கள் முல்லைத்தீவு மக்கள் எழுதிய கடிதங்களையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க செய்யுங்கள். இந்த மக்களுடைய நீதியை நிலைநாட்டுங்கள். நீங்கள் ஒரு கண்ணியம் மிக்க, நேர்மை மிக்க, சம உரிமையோடு இந்த மக்களை மதிக்கிறீர்கள் என்றால் அந்த மக்களுடைய காணிகளை விடுவீங்கள். அவர்கள் சொந்த நிலத்திலே இருந்து உங்களோடு பேசட்டும். அதற்கான வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாத வரையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள். ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், தயவு செய்து பிரதி சபாநாயகர் அவர்களே, ஒரு ஆயுதம் இல்லாத நாட்டில், ஆயுதம் தூக்கி போராடுகின்ற யாரும் இல்லாத நாட்டில் என்னத்துக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் காணியை பறிக்கிறீர்கள்? ஏன் அந்த காணிகள் ஆயுதம் தூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அதைத்தான் நீங்கள் வற்புறுத்துகிறீர்களா? தமிழர்களை எப்பொழுது நீங்கள் ஒரு ஆயுதம் தூக்கியவர்களா பார்க்க விரும்புகிறீர்களா? தயவு செய்து அவருடைய காணிகளை அவரிடம் கொடுங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய தர்மமும் புத்த தர்மமுமாக இருக்கட்டும். அதனை உடனடியாக செய்யுங்கள். இலங்கையில் நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். மேலும் தமிழர்கள் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் தொடர்புடைய விதிகளை முழுமையாக அமல்படுத்துமாறும் கோரியுள்ளார். இந்த விடயங்களை இலங்கை அரசு தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருக்கிடையிலான சந்திப்பில் தொழில்நுட்பம், எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாகாண சபை தேர்தல் தொடர்பான எந்த ஒரு விவாதமும் இடம்பெற்றதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை.
இலங்கையின் 9 மாகாண சபைகளின் பதவிக்காலம் 2017 முதல் 2019 கால பகுதிக்குள் முடிவடைந்த போதிலும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசுகள் தேர்தல்களை நடத்தாமல் ஒத்திவைத்து வந்துள்ளன. 2024ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டிற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.